ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக சாஃப்டாக மாவுலாம் பிசைஞ்சு கஷ்டப்படணும் அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா எத்தனை செஞ்சு வச்சாலுமே காலி ஆகிடுங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இது சூடாக இருக்கும்போது சாப்பிட்டாலும் இதே மாதிரி சாஃப்டாக இருக்குது, சூடெல்லாம் ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் இதே மாதிரி சாஃப்டாக இதே மாதிரி இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? முதல்ல மிக்ஸி ஜாரில் 2 இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கலாம், 3 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா குழைய வேக வச்சு வச்சுருக்கேங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கையும் இப்போ இந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி தழைகளை போட்டுணுங்க. நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. போட்டுட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் இந்த விழுதை இப்போ வேறொரு பவுலுக்கு அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே கழுவி இதையும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, ஆமச்சூர் பொடி காஞ்ச மாங்காய் பொடி போட்டுக்கலாம், இல்லைனா எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். உப்பு கொஞ்சம், நம்ம கலருக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட 1 கப்புக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ நமக்கு இது நீர்த்த பதமாக இருக்கணும். இப்போ கெட்டியான பதம் மாதிரி இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கணுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டோம்னா நமக்கு எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போ இதுவுமே கெட்டியான பதமாக இருக்காத மாதிரி தான் தோணுது. அதனால் இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம கிளந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தாலே போதுமானது. இப்போது வானிலை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இப்படி அப்ளை பண்ணாலே போதும், அவ்வளோதான். எண்ணெய் இதுக்கு மேலே சேர்க்கறதுன்னு அவசியமே இல்லை. இது கூட 2 கரண்டி மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அடைக்கெல்லாம் மாவு ஊற்றுவோங்கள, அந்த மாதிரி ஊற்றினாலே இந்த மாதிரி போதுமானது. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் எண்ணெய்லாம் ஊற்றணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப லோவான எண்ணெயிலே நம்ம செய்யலாம் அதை. இப்போ இது ஒரு மூடி வச்சு இப்படி மூடிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம ஒரு மூடி வச்சு இப்படி மூடிடலாங்க. இப்போ மூடிட்டாலே போதும், நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம திருப்பி போட்டு எடுத்தாலே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா லேயராகவே இருக்கும். நம்ம பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுலேயே எல்லா மசாலா பொருளும் சேர்த்து இருக்கிறதுனால நம்ம சைட் டிஷ் கூட பெருசாக இருக்கணும் அவசியம் இல்லைங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஈஸியாக நமக்கு மாவெல்லாம் பேசியாமல் கஷ்டப்படாமல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.